ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. இப்போது இந்த திட்டத்தை நீ நிறைவேற்றிக்காமல் விட்டுட்டேன்னாக்கா, அப்படி இந்த பட்டாபிஷேகம் நடந்துட்டா அதனால் துன்பம் அனுபவிக்க போகிறது பரதம் மட்டும் இல்லை, நீயும் தான். கைகேயி, நீ பெற்ற பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கிறதும் மற்றவனுக்கு நாட்டை விட்டு பகிஷ்காரம் அமையறதும் உன்கிட்ட தான் இருக்குது. அது உனக்கு நல்லது ரெண்டுமே. அதனால் அதுக்கான வழியை இப்பயே நீ நாடுன்னு சொல்லி மந்திர சொல்கிறாங்க கைகேயிக்கிட்ட. இப்போ மந்திர பேச பேச கைகேயினுடைய மனசு கோபம் வளர்றது. மந்திர பேசி முடித்தோன்னே பச்சை எரியிற நெருப்பு போல் பொங்கிண்டு முகம் உடையவளாக தகிக்கிற வெப்பத்தோடு பேசுகிறாங்க. இன்றைய தினமே இப்போதே ராமனை நான் காட்டுக்கு அனுப்புகிறேன். விரைவில் பரதனுக்கு இளவரசராக முடிசூட்றேன். எந்த வழியை பின்பற்றினா என்னால் இதை சாதிக்க முடியுன்றதையும் சொல்லு. ராம இந்த இடத்துலேருந்து விலகணும். நன்னா யோசனை செஞ்சு இதுக்கு ஒரு வழி சொல்லுன்றாங்க. அப்போது உடனே சந்தோஷமாயிடுறது மந்திரிக்கு. ஒரு முடிவு சொல்கிறாங்க. நீ நல்ல முடிவு பண்ணியிருக்க கைகேயி. எந்தவித இடையூறும் இல்லாமல் பரத ராஜ்யம் அடையும் வழியை சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன்னை சார்ந்த ரகசியம் ஒன்றை நீ முன்னே என்கிட்ட சொல்லியிருக்க. அதை இப்போ என் வார்த்தையாலே நீ கேட்க விரும்புகிற போல் இருக்கு. ஏன் இப்படி செய்கிற? நீ சொன்ன ரகசியம் உனக்கே மறந்துட்டுதா? இல்லை அதை நினைவில் வச்சுட்டு மறந்த மாதிரி நீ நடிக்கிறியா? எப்படி இருந்தாலும் சரி, நீ சொன்ன அந்த விஷயத்தை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு மந்திர சொல்கிறாங்க கைகேயிக்கிட்ட. ராமன் எப்படி இந்த இடத்த விட்டு போவான் தெரியுமா? பரதன் எப்படி ராஜ்யத்தை அடைவான்? காரியத்தை எப்படி கை கூடுற வழி அதை நீ சொல்லுன்னுட்டு திருப்பியும் கைகேயி கேட்கும்பொழுது மந்திர சொல்கிறாங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறச்சே தேவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த யுத்தத்தில் பங்கேற்றுக்க உன் கணவர் போன போது உன்னையும் உடன் அழிச்சுட்டு போனார். மாபெரும் வீரனான உன் கணவர் அசுரர்களை எதிர்த்து போர்க்களத்தில் சாகசங்களை புரிஞ்சார். ஆனால் கூட ஒரு கட்டத்தில் அவர் மூர்ச்சி அடைய நேரிட்டுது. அப்போ மயக்கமடைஞ்சு அவர் இருந்தபோது நீ தான் போர்க்களத்திலேருந்து அவர் அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவருக்கு பாதுகாப்பு அளிச்ச. இதனால் ரொம்ப மன்னர் மகிழ்ந்துட்டு நீ வேண்ட 2 வரங்களை கேட்குமாறு உனக்கு சொன்னார். ஆனால் நீயும் அப்போ உனக்கு எந்த வரங்களும் கேட்க விருப்பம் ஒன்றும் தோணலைன்னு அப்புறம் கேட்கறதாகவும் சொல்லிகிட்ருக்க. மன்னர் அதற்கும் சம்மதிச்சிருக்க. இது பற்றி எதுவும் அறியாமல் இப்போ நீ இருந்துருக்க. உன்கிட்ட உன்னுடைய அன்பின் காரணமாக நான் இந்த விஷயத்தை மறக்காமல் வச்சுட்டுருக்கேன். அன்றைக்கி மன்னர் கொடுத்த வரங்களை இன்றைக்கி நீ பயன்படுத்திக்கோ. ராமனுக்கு 14 வருஷம் வனவாசமும் பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு 2 வரத்தையும் கேளு. 14 வருடம் ராமங்க நாட்டை விட்டு காட்டில் இருந்தான்னாக்கா அதுக்குள்ளே பரத மக்களுடைய ஆதரவை முழுசாக பெற்றிருந்து ஆட்சியிலிருந்து ஆற்ற முடியாதவனாக மாறிடுவான். அஸ்வபதி மன்னர் பெற்ற திருமகளே, அழுக்கான உடைகளை போட்டுக்கோ. இப்போ ஆபரணங்களை கழட்டி வீசி ஏறி தரையில் படுத்துக்கோ. அழுது புலம்பு. உன்னை நாடி மன்னர் வரும்போது அவரை ஏறெடுத்தும் பார்க்காத. அவர் பேசுகிறதுக்கு முன்னே நீ பேசாத. தசரத மன்னர் மற்ற மனைவிகளை காட்டிலும் உன் மேலே அன்பு வச்சுட்டுருக்கார் நிறைய. உனக்கு ஒரு மனுதான் வருத்தம்னாக்கா அவர் தீயில குதிச்சுடுவார். இது பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. உன் கோபத்தை காண அவரால் சகிக்க முடியாது. உனக்கு கோபம் வரும்படி அவர் நடந்துக்கவும் மாட்டார். உன் கோபத்தை பார்த்து உன் மனசு மகிழ்ச்சி அடையிறதுக்காக அவர் ஆபரணங்களை கொடுப்பார், மாணிக்கங்களை தருவார், ரத்னங்களை வாரி கொடுப்பார், முத்து மாலைகளையும் அளிப்பார். அதில் எதையும் நீ ஏற்றுக்காத. தேவாசுர யுத்தத்தும் போது அவர் உனக்கு அழிக்க சொன்னதான 2 வரதங்களை அவருக்கு நினைவூட்டு. இப்போ தசரத முன்னர் உன்னை தரையிலேருந்து தூக்கி நிறுத்தி அந்த வரங்களை கேட்குமாறு சொல்லுவார். அப்போ கேளு. கொடுத்த வரத்தை மீறாமல் இருக்கணும்னு அவருக்கு நினைவூர்த்திட்டு அவர்கிட்ட கேளு. ராமன் 14 வருஷம் காட்டில் வசிக்கணும்னு கேளு. கைகேயி, நீ இந்த வரங்களை மட்டும் பெற்றுட்டேன்னாக்கா ராமன் 14 வருஷம் நாட்டை விட்டு விலகினவன் ஆயிடுவான். மக்களுடைய அன்பை முழுசும் இழந்துருவான். பரதம் பகையேதும் இல்லாத அரசனாக புகழ்பெற்று விளங்குவான். 14 வருஷம் ராமன் காட்டில் இருக்கும்போது பரதன் தான் ஆட்சியை ஸ்திரப்படுத்திப்பான். அதற்கு பின்ன அவனை யாராலையும் அசைக்க முடியாது. உன் மனசில் குழப்பம் இல்லாமல் நீ நடந்துட்டு தசரத மன்னனை இந்த கோரிக்கைகளை இணங்குமாறு செஞ்சு ராமருக்கு பட்டாபிஷேகத்து நடக்கும் முன்னேற்பாடுகளை எல்லாம் உடனே நிறுத்துமாறு பண்ணு அப்படின்னுட்டு ரொம்ப தீமையே நன்மை போல் மந்திரை எடுத்துரைச்சுட்டே வராங்க. இப்படியெல்லாம் ஒரு வாரம் முடித்த பிறகு கைகேயி எது நல்லது கெட்டதுன்னு அறியும் தன்மையே இழந்துட்டாங்க. அவங்க வார்த்தைகளால் தூய எண்ணங்கள் நிறைஞ்சிருந்த அவங்க கூனியினுடைய உபதேசத்தை கேட்டு ரொம்ப அகங்காரம் கொண்டவங்களாக விளங்கினாங்க. நெறிகெட்ட வழியில் செல்ல தீர்மானித்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.